நெல்லை மாவட்டம் மாவடி என்கின்ற பகுதியில் வண்டு கடித்ததில் 7 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், உங்கள் விவரம். அதாவது நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மாவடி அப்படிங்கிற பகுதி இருக்குதுங்க. இந்த பகுதியில வச்சிட்டு வந்தவர் வெங்கடேஷ். இவர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த தோட்டத்துல உள்ள மாமரத்துல விஷ கடந்தை ஒன்று வந்து கூடு கட்டி இருந்திருக்கு. அதாவது அந்த வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷ வண்டு ஒன்று கூடிக்கிட்டு இருந்திருக்கு. நேற்று மாலை என்ன பண்ணியிருக்காரு, அந்த பண்ணையில இருக்க அந்த தோட்டத்துல இருக்க தென்னை மட்டைகளை வெட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது அவர் பையன் வந்து அவர் கூட நின்று விளையாடிட்டு இருந்திருக்கான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் ஜீவானந்தம் அப்படிங்கிற பையனும் சரி, அவனோட இன்னொரு பையன் நித்தின் அப்படிங்கிற பையனும் 2 பேரும் அங்க நின்று விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் வந்து அந்த தோட்டத்துல இருக்க தென்னை மட்டைகளை வெட்டிட்டு இருந்திருக்கும் போது ஒரு தென்னை மரத்தோட பட்டு, அந்த தென்னை மரத்தோட அந்த இலை வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அந்த கொப்பு அப்படிம்பாங்க, அது வந்து இப்போ அந்த பக்கத்தில் அந்த அந்த வண்டுகள் கலந்துருந்த கூட்டு பட்டிருக்கு. ஏன்னா இடத்த என்ன பண்ணிருக்கா, அந்த கூடுக்கு தாங்க கூட்டை அந்த கூட்டை கலைச்சதுல அங்கேருந்து விஷவண்டுகள் வந்து அந்த சிறுவர்கள் 2 கழிச்சிருக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா சிறுவன் ஜீவானந்தம், அதே மாதிரி 5 வயது சிறுவன் நித்தின் ஆகியோரை கடிச்சிருக்கு. இது வழி தாங்க முடியாம 2 சிறுவர்களையும் துடிச்சதை கண்டு அங்க இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, மீட்டு தனியார்ல களக்காட்டில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் இரவு வீடு திரும்பியிருக்காங்க 2 பேரும். இந்நிலையில காலையில ஜீவானந்தம் ரொம்ப நேரமா படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுனால அவரோட தாய் வந்து போய் எழுப்பியிருக்காங்க. அப்பதான் ஜீவானந்தம் இறந்திருந்தது தெரிய வந்திருக்கு. மேலும் நித்தின் வந்து தற்போது மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அங்க அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதுங்க. விஷக்கடந்தை கொட்டி அந்த ஜீவானந்தத்தோட உடலை வந்து கைப்பற்றி தற்போது திருக்கரங்குடி போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் அந்த விஷக்கடந்தை கூடானது தற்போது வரை அந்த இடத்துல தான் இருந்துட்டு வருது. இதனை அந்த உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது அங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. ஒரு விஷ வண்டு, அதாவது விஷ கடந்தை கடித்ததில் 5 வயது சிறுவனும் 7 வயது சிறுவனும் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு சிறுவன் வந்து இறந்திருக்கிறது களக்காடு பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி. சிவகுமார், அண்மை விவரங்களுக்கு நன்றி.